ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மாப்பாட்டை பக்கம் நண்பர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம ஏற்கனவே ஆண்ட்ராய்ட் ஃபோனோட பாட்டன் லாக் இல்லை செக்யூரிட்டி லாக் மறந்து போச்சுன்னா அது எப்படி வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ரி ஸ்டோர் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது ஐஃபோன் இல்லை ஐபேட் இதில் வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி கோட் மறந்தாலோ இல்லை நம்ம ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே நோண்டி அது வந்துட்டு ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகாட்டாலோ அது எப்படி வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனு நார்மலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு சில சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இப்படி இருக்கும். அதாவது இந்த யூஎஸ்பி கேபிள் மாதிரி போட்டு நான் இப்போ இந்த இதில் வர மாதிரி வரும் பாருங்களேன். அதாவது இது போல் வரும், ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டு இப்படி வரும். இப்படி வந்த சமயத்தில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம இது மாதிரி வந்துச்சுனாக்கா எப்படி வந்துட்டு ஃபோனை சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஏற்கனவே ஐடியூன்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய இதில் வந்துட்டு உங்களுடைய ஃபர்ம்வேர் என்னவோ அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அதுனாக்கா இப்போ நீங்கள் உங்களுடைய டேட்டா கேபிள் மூலியமாக கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண உடனே உங்கள் ஃபோனில் வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் ஐடியூன்ஸ் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆன பிறகு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இதில் நீங்கள் சாதாரணமாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ரீஸ்டோர் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு அது ஒர்க் ஆகும். சப்போஸ் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இல்லைனாக்கா இது ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, ஜஸ்ட் இந்த ரீஸ்டோர் ஐஃபோனை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீ இருக்குல்ல உங்கள் கீபோர்டில், அந்த ஷிஃப்ட் கீயை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ரீஸ்டோர் ஐஃபோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நீங்கள் ஏற்கனவே ஒரு இது டவுன்லோட் பண்ணிங்களே அந்த ISPWன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ம்வேர் அதோட லொக்கேஷன் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தாக்கா உங்கள் ஃபோன் வந்துட்டு சில சமயம் மேலே இது போல் எக்ஸ்ட்ராக்டிங் சாஃப்ட்வேர் அப்படி இப்படிலாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஃபோன் புது ஃபோனாக ஃபார்மேட் பண்ண மாதிரி ஆயிரும். இது வந்துட்டு உங்கள் ஃபோனை கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு புது ஃபோனாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்கனாக்கா ஐடியூன் ஓப்பன் பண்ணுறப்போ உங்கள் லேட்டஸ்ட் பேக்கப் வந்துட்டு இதில் நீங்கள் கொடுத்தா உங்கள் ஃபோட்டோ கீட்டோ மற்ற விஷயங்கள் எல்லாம் இதில் வந்துடும். சரியா?